வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் மழை தீவிரமடைய தொடங்கியுள்ளது. வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்தம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சுழற்சி வலயம் காரணமாக இந்த மழை பொழிவு தொடர்கிறது. இன்று மாநிலத்தின் பல இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும். குறிப்பாக கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று மற்றும் நாளை தனித்தனியாக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வருகிற வெள்ளிக்கிழமை முதல் மழையின் தீவிரம் மேலும் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், செங்கல்பட்டு, நாகை, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட வட கடலோர பகுதிகளில் கனமழை ஏற்படும் என வானிலைத்துறை கூறியுள்ளது. வார இறுதி நாட்களான சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக மோசமாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் வடக்கு முதல் தென்பகுதியில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் விரிவான கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சென்னை நகரில் நேற்று மாலை பெய்த திடீர் கனமழையால் பல முக்கிய சாலைகளில் மீண்டும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக பல பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளானார்கள். மழை மேலும் தீவிரமடைந்தால் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் நீர் தேக்கம் கூடும் அபாயம் உள்ளது. மழை நீர் வடிகால் அமைப்புகள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்ய மாநகராட்சி நிர்வாகம் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் அவசர கால குழுக்களை தயார் நிலையில் வைத்துள்ளன. கனமழை முன்னறிவிப்பு காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு முக்கியமான வழிகாட்டுதல்களை அதிகாரிகள் விடுத்துள்ளனர். மழை நேரத்தில் இரவு நேர பயணங்களை திட்டமிடுவதை தவிர்க்கவும். பள்ளிகள் தொடர்பான விடுமுறை அறிவிப்புகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் மூலமாக மட்டுமே தெரிந்து கொள்ளவும். நீர் நிரம்பிய சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளை வாகன ஓட்டிகள் முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பதுடன் உயரமான பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஆயத்தமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் மழை தீவிரமடைய தொடங்கியுள்ளது. வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்தம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சுழற்சி வலயம் காரணமாக இந்த மழை பொழிவு தொடர்கிறது. இன்று மாநிலத்தின் பல இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும். குறிப்பாக கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று மற்றும் நாளை தனித்தனியாக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வருகிற வெள்ளிக்கிழமை முதல் மழையின் தீவிரம் மேலும் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், செங்கல்பட்டு, நாகை, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட வட கடலோர பகுதிகளில் கனமழை ஏற்படும் என வானிலைத்துறை கூறியுள்ளது. வார இறுதி நாட்களான சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக மோசமாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் வடக்கு முதல் தென்பகுதியில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் விரிவான கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சென்னை நகரில் நேற்று மாலை பெய்த திடீர் கனமழையால் பல முக்கிய சாலைகளில் மீண்டும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக பல பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளானார்கள். மழை மேலும் தீவிரமடைந்தால் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் நீர் தேக்கம் கூடும் அபாயம் உள்ளது. மழை நீர் வடிகால் அமைப்புகள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்ய மாநகராட்சி நிர்வாகம் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் அவசர கால குழுக்களை தயார் நிலையில் வைத்துள்ளன. கனமழை முன்னறிவிப்பு காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு முக்கியமான வழிகாட்டுதல்களை அதிகாரிகள் விடுத்துள்ளனர். மழை நேரத்தில் இரவு நேர பயணங்களை திட்டமிடுவதை தவிர்க்கவும். பள்ளிகள் தொடர்பான விடுமுறை அறிவிப்புகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் மூலமாக மட்டுமே தெரிந்து கொள்ளவும். நீர் நிரம்பிய சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளை வாகன ஓட்டிகள் முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பதுடன் உயரமான பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஆயத்தமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் மழை தீவிரமடைய தொடங்கியுள்ளது. வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்தம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சுழற்சி வலயம் காரணமாக இந்த மழை பொழிவு தொடர்கிறது. இன்று மாநிலத்தின் பல இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும். குறிப்பாக கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று மற்றும் நாளை தனித்தனியாக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வருகிற வெள்ளிக்கிழமை முதல் மழையின் தீவிரம் மேலும் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், செங்கல்பட்டு, நாகை, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட வட கடலோர பகுதிகளில் கனமழை ஏற்படும் என வானிலைத்துறை கூறியுள்ளது. வார இறுதி நாட்களான சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக மோசமாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் வடக்கு முதல் தென்பகுதியில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் விரிவான கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சென்னை நகரில் நேற்று மாலை பெய்த திடீர் கனமழையால் பல முக்கிய சாலைகளில் மீண்டும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக பல பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளானார்கள். மழை மேலும் தீவிரமடைந்தால் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் நீர் தேக்கம் கூடும் அபாயம் உள்ளது. மழைநீர் வடிகால் அமைப்புகள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்ய மாநகராட்சி நிர்வாகம் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் அவசர கால குழுக்களை தயார் நிலையில் வைத்துள்ளன. கனமழை முன்னறிவிப்பு காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு முக்கியமான வழிகாட்டுதல்களை அதிகாரிகள் விடுத்துள்ளனர். மழை நேரத்தில் இரவு நேர பயணங்களை திட்டமிடுவதை தவிர்க்கவும். பள்ளிகள் தொடர்பான விடுமுறை அறிவிப்புகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் மூலமாக மட்டுமே தெரிந்து கொள்ளவும். நீர் நிரம்பிய சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளை வாகன ஓட்டிகள் முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பதுடன் உயரமான பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஆயத்தமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் மழை தீவிரமடைய தொடங்கியுள்ளது. வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்தம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சுழற்சி வலயம் காரணமாக இந்த மழை பொழிவு தொடர்கிறது. இன்று மாநிலத்தின் பல இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும். குறிப்பாக கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று மற்றும் நாளை தனித்தனியாக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வருகிற வெள்ளிக்கிழமை முதல் மழையின் தீவிரம் மேலும் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், செங்கல்பட்டு, நாகை, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட வட கடலோர பகுதிகளில் கனமழை ஏற்படும் என வானிலைத்துறை கூறியுள்ளது. வார இறுதி நாட்களான சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக மோசமாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் வடக்கு முதல் தென்பகுதியில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் விரிவான கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சென்னை நகரில் நேற்று மாலை பெய்த திடீர் கனமழையால் பல முக்கிய சாலைகளில் மீண்டும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக பல பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளானார்கள். மழை மேலும் தீவிரமடைந்தால் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் நீர் தேக்கம் கூடும் அபாயம் உள்ளது. மழைநீர் வடிகால் அமைப்புகள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்ய மாநகராட்சி நிர்வாகம் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் அவசர கால குழுக்களை தயார் நிலையில் வைத்துள்ளன. கனமழை முன்னறிவிப்பு காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு முக்கியமான வழிகாட்டுதல்களை அதிகாரிகள் விடுத்துள்ளனர். மழை நேரத்தில் இரவு நேர பயணங்களை திட்டமிடுவதை தவிர்க்கவும். பள்ளிகள் தொடர்பான விடுமுறை அறிவிப்புகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் மூலமாக மட்டுமே தெரிந்து கொள்ளவும். நீர் நிரம்பிய சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளை வாகன ஓட்டிகள் முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பதுடன் உயரமான பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஆயத்தமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் மழை தீவிரமடைய தொடங்கியுள்ளது. வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்தம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சுழற்சி வலயம் காரணமாக இந்த மழை பொழிவு தொடர்கிறது. இன்று மாநிலத்தின் பல இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும். குறிப்பாக கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று மற்றும் நாளை தனித்தனியாக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வருகிற வெள்ளிக்கிழமை முதல் மழையின் தீவிரம் மேலும் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், செங்கல்பட்டு, நாகை, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட வட கடலோர பகுதிகளில் கனமழை ஏற்படும் என வானிலைத்துறை கூறியுள்ளது. வார இறுதி நாட்களான சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக மோசமாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் வடக்கு முதல் தென்பகுதியில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் விரிவான கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சென்னை நகரில் நேற்று மாலை பெய்த திடீர் கனமழையால் பல முக்கிய சாலைகளில் மீண்டும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக பல பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளானார்கள். மழை மேலும் தீவிரமடைந்தால் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் நீர் தேக்கம் கூடும் அபாயம் உள்ளது. மழைநீர் வடிகால் அமைப்புகள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்ய மாநகராட்சி நிர்வாகம் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் அவசர கால குழுக்களை தயார் நிலையில் வைத்துள்ளன. கனமழை முன்னறிவிப்பு காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு முக்கியமான வழிகாட்டுதல்களை அதிகாரிகள் விடுத்துள்ளனர். மழை நேரத்தில் இரவு நேர பயணங்களை திட்டமிடுவதை தவிர்க்கவும். பள்ளிகள் தொடர்பான விடுமுறை அறிவிப்புகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் மூலமாக மட்டுமே தெரிந்து கொள்ளவும். நீர் நிரம்பிய சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளை வாகன ஓட்டிகள் முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பதுடன் உயரமான பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஆயத்தமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் மழை தீவிரமடைய தொடங்கியுள்ளது. வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்தம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சுழற்சி வலயம் காரணமாக இந்த மழை பொழிவு தொடர்கிறது. இன்று மாநிலத்தின் பல இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும். குறிப்பாக கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று மற்றும் நாளை தனித்தனியாக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வருகிற வெள்ளிக்கிழமை முதல் மழையின் தீவிரம் மேலும் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், செங்கல்பட்டு, நாகை, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட வட கடலோர பகுதிகளில் கனமழை ஏற்படும் என வானிலைத்துறை கூறியுள்ளது. வார இறுதி நாட்களான சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக மோசமாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் வடக்கு முதல் தென்பகுதியில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் விரிவான கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சென்னை நகரில் நேற்று மாலை பெய்த திடீர் கனமழையால் பல முக்கிய சாலைகளில் மீண்டும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக பல பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளானார்கள். மழை மேலும் தீவிரமடைந்தால் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் நீர் தேக்கம் கூடும் அபாயம் உள்ளது. மழைநீர் வடிகால் அமைப்புகள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்ய மாநகராட்சி நிர்வாகம் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் அவசர கால குழுக்களை தயார் நிலையில் வைத்துள்ளன. கனமழை முன்னறிவிப்பு காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு முக்கியமான வழிகாட்டுதல்களை அதிகாரிகள் விடுத்துள்ளனர். மழை நேரத்தில் இரவு நேர பயணங்களை திட்டமிடுவதை தவிர்க்கவும். பள்ளிகள் தொடர்பான விடுமுறை அறிவிப்புகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் மூலமாக மட்டுமே தெரிந்து கொள்ளவும். நீர் நிரம்பிய சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளை வாகன ஓட்டிகள் முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பதுடன் உயரமான பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஆயத்தமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் மழை தீவிரமடைய தொடங்கியுள்ளது. வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்தம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சுழற்சி வலயம் காரணமாக இந்த மழை பொழிவு தொடர்கிறது. இன்று மாநிலத்தின் பல இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும். குறிப்பாக கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று மற்றும் நாளை தனித்தனியாக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வருகிற வெள்ளிக்கிழமை முதல் மழையின் தீவிரம் மேலும் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், செங்கல்பட்டு, நாகை, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட வட கடலோர பகுதிகளில் கனமழை ஏற்படும் என வானிலைத்துறை கூறியுள்ளது. வார இறுதி நாட்களான சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக மோசமாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் வடக்கு முதல் தென்பகுதியில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் விரிவான கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சென்னை நகரில் நேற்று மாலை பெய்த திடீர் கனமழையால் பல முக்கிய சாலைகளில் மீண்டும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக பல பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளானார்கள். மழை மேலும் தீவிரமடைந்தால் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் நீர் தேக்கம் கூடும் அபாயம் உள்ளது. மழைநீர் வடிகால் அமைப்புகள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்ய மாநகராட்சி நிர்வாகம் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் அவசர கால குழுக்களை தயார் நிலையில் வைத்துள்ளன. கனமழை முன்னறிவிப்பு காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு முக்கியமான வழிகாட்டுதல்களை அதிகாரிகள் விடுத்துள்ளனர். மழை நேரத்தில் இரவு நேர பயணங்களை திட்டமிடுவதை தவிர்க்கவும். பள்ளிகள் தொடர்பான விடுமுறை அறிவிப்புகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் மூலமாக மட்டுமே தெரிந்து கொள்ளவும். நீர் நிரம்பிய சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளை வாகன ஓட்டிகள் முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பதுடன் உயரமான பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஆயத்தமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் மழை தீவிரமடைய தொடங்கியுள்ளது. வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்தம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சுழற்சி வலயம் காரணமாக இந்த மழை பொழிவு தொடர்கிறது. இன்று மாநிலத்தின் பல இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும். குறிப்பாக கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று மற்றும் நாளை தனித்தனியாக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வருகிற வெள்ளிக்கிழமை முதல் மழையின் தீவிரம் மேலும் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், செங்கல்பட்டு, நாகை, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட வட கடலோர பகுதிகளில் கனமழை ஏற்படும் என வானிலைத்துறை கூறியுள்ளது. வார இறுதி நாட்களான சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக மோசமாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் வடக்கு முதல் தென்பகுதியில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் விரிவான கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சென்னை நகரில் நேற்று மாலை பெய்த திடீர் கனமழையால் பல முக்கிய சாலைகளில் மீண்டும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக பல பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளானார்கள். மழை மேலும் தீவிரமடைந்தால் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் நீர் தேக்கம் கூடும் அபாயம் உள்ளது. மழைநீர் வடிகால் அமைப்புகள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்ய மாநகராட்சி நிர்வாகம் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் அவசர கால குழுக்களை தயார் நிலையில் வைத்துள்ளன. கனமழை முன்னறிவிப்பு காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு முக்கியமான வழிகாட்டுதல்களை அதிகாரிகள் விடுத்துள்ளனர். மழை நேரத்தில் இரவு நேர பயணங்களை திட்டமிடுவதை தவிர்க்கவும். பள்ளிகள் தொடர்பான விடுமுறை அறிவிப்புகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் மூலமாக மட்டுமே தெரிந்து கொள்ளவும். நீர் நிரம்பிய சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளை வாகன ஓட்டிகள் முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பதுடன் உயரமான பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஆயத்தமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் மழை தீவிரமடைய தொடங்கியுள்ளது. வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்தம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சுழற்சி வலயம் காரணமாக இந்த மழை பொழிவு தொடர்கிறது. இன்று மாநிலத்தின் பல இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும். குறிப்பாக கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று மற்றும் நாளை தனித்தனியாக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வருகிற வெள்ளிக்கிழமை முதல் மழையின் தீவிரம் மேலும் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், செங்கல்பட்டு, நாகை, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட வட கடலோர பகுதிகளில் கனமழை ஏற்படும் என வானிலைத்துறை கூறியுள்ளது. வார இறுதி நாட்களான சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக மோசமாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் வடக்கு முதல் தென்பகுதியில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் விரிவான கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சென்னை நகரில் நேற்று மாலை பெய்த திடீர் கனமழையால் பல முக்கிய சாலைகளில் மீண்டும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக பல பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளானார்கள். மழை மேலும் தீவிரமடைந்தால் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் நீர் தேக்கம் கூடும் அபாயம் உள்ளது. மழைநீர் வடிகால் அமைப்புகள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்ய மாநகராட்சி நிர்வாகம் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் அவசர கால குழுக்களை தயார் நிலையில் வைத்துள்ளன. கனமழை முன்னறிவிப்பு காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு முக்கியமான வழிகாட்டுதல்களை அதிகாரிகள் விடுத்துள்ளனர். மழை நேரத்தில் இரவு நேர பயணங்களை திட்டமிடுவதை தவிர்க்கவும். பள்ளிகள் தொடர்பான விடுமுறை அறிவிப்புகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் மூலமாக மட்டுமே தெரிந்து கொள்ளவும். நீர் நிரம்பிய சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளை வாகன ஓட்டிகள் முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பதுடன் உயரமான பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஆயத்தமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் மழை தீவிரமடைய தொடங்கியுள்ளது. வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்தம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சுழற்சி வலயம் காரணமாக இந்த மழை பொழிவு தொடர்கிறது. இன்று மாநிலத்தின் பல இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும். குறிப்பாக கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று மற்றும் நாளை தனித்தனியாக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வருகிற வெள்ளிக்கிழமை முதல் மழையின் தீவிரம் மேலும் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், செங்கல்பட்டு, நாகை, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட வட கடலோர பகுதிகளில் கனமழை ஏற்படும் என வானிலைத்துறை கூறியுள்ளது. வார இறுதி நாட்களான சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக மோசமாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் வடக்கு முதல் தென்பகுதியில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் விரிவான கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சென்னை நகரில் நேற்று மாலை பெய்த திடீர் கனமழையால் பல முக்கிய சாலைகளில் மீண்டும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக பல பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளானார்கள். மழை மேலும் தீவிரமடைந்தால் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் நீர் தேக்கம் கூடும் அபாயம் உள்ளது. மழைநீர் வடிகால் அமைப்புகள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்ய மாநகராட்சி நிர்வாகம் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் அவசர கால குழுக்களை தயார் நிலையில் வைத்துள்ளன. கனமழை முன்னறிவிப்பு காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு முக்கியமான வழிகாட்டுதல்களை அதிகாரிகள் விடுத்துள்ளனர். மழை நேரத்தில் இரவு நேர பயணங்களை திட்டமிடுவதை தவிர்க்கவும். பள்ளிகள் தொடர்பான விடுமுறை அறிவிப்புகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் மூலமாக மட்டுமே தெரிந்து கொள்ளவும். நீர் நிரம்பிய சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளை வாகன ஓட்டிகள் முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பதுடன் உயரமான பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஆயத்தமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் மழை தீவிரமடைய தொடங்கியுள்ளது. வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்தம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சுழற்சி வலயம் காரணமாக இந்த மழை பொழிவு தொடர்கிறது. இன்று மாநிலத்தின் பல இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும். குறிப்பாக கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று மற்றும் நாளை தனித்தனியாக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வருகிற வெள்ளிக்கிழமை முதல் மழையின் தீவிரம் மேலும் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், செங்கல்பட்டு, நாகை, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட வட கடலோர பகுதிகளில் கனமழை ஏற்படும் என வானிலைத்துறை கூறியுள்ளது. வார இறுதி நாட்களான சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக மோசமாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் வடக்கு முதல் தென்பகுதியில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் விரிவான கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சென்னை நகரில் நேற்று மாலை பெய்த திடீர் கனமழையால் பல முக்கிய சாலைகளில் மீண்டும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக பல பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளானார்கள். மழை மேலும் தீவிரமடைந்தால் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் நீர் தேக்கம் கூடும் அபாயம் உள்ளது. மழைநீர் வடிகால் அமைப்புகள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்ய மாநகராட்சி நிர்வாகம் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் அவசர கால குழுக்களை தயார் நிலையில் வைத்துள்ளன. கனமழை முன்னறிவிப்பு காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு முக்கியமான வழிகாட்டுதல்களை அதிகாரிகள் விடுத்துள்ளனர். மழை நேரத்தில் இரவு நேர பயணங்களை திட்டமிடுவதை தவிர்க்கவும். பள்ளிகள் தொடர்பான விடுமுறை அறிவிப்புகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் மூலமாக மட்டுமே தெரிந்து கொள்ளவும். நீர் நிரம்பிய சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளை வாகன ஓட்டிகள் முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பதுடன் உயரமான பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஆயத்தமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் மழை தீவிரமடைய தொடங்கியுள்ளது. வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்தம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சுழற்சி வலயம் காரணமாக இந்த மழை பொழிவு தொடர்கிறது. இன்று மாநிலத்தின் பல இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும். குறிப்பாக கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று மற்றும் நாளை தனித்தனியாக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வருகிற வெள்ளிக்கிழமை முதல் மழையின் தீவிரம் மேலும் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், செங்கல்பட்டு, நாகை, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட வட கடலோர பகுதிகளில் கனமழை ஏற்படும் என வானிலைத்துறை கூறியுள்ளது. வார இறுதி நாட்களான சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக மோசமாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் வடக்கு முதல் தென்பகுதியில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் விரிவான கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சென்னை நகரில் நேற்று மாலை பெய்த திடீர் கனமழையால் பல முக்கிய சாலைகளில் மீண்டும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக பல பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளானார்கள். மழை மேலும் தீவிரமடைந்தால் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் நீர் தேக்கம் கூடும் அபாயம் உள்ளது. மழைநீர் வடிகால் அமைப்புகள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்ய மாநகராட்சி நிர்வாகம் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் அவசர கால குழுக்களை தயார் நிலையில் வைத்துள்ளன. கனமழை முன்னறிவிப்பு காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு முக்கியமான வழிகாட்டுதல்களை அதிகாரிகள் விடுத்துள்ளனர். மழை நேரத்தில் இரவு நேர பயணங்களை திட்டமிடுவதை தவிர்க்கவும். பள்ளிகள் தொடர்பான விடுமுறை அறிவிப்புகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் மூலமாக மட்டுமே தெரிந்து கொள்ளவும். நீர் நிரம்பிய சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளை வாகன ஓட்டிகள் முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பதுடன் உயரமான பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஆயத்தமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் மழை தீவிரமடைய தொடங்கியுள்ளது. வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்தம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சுழற்சி வலயம் காரணமாக இந்த மழை பொழிவு தொடர்கிறது. இன்று மாநிலத்தின் பல இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும். குறிப்பாக கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று மற்றும் நாளை தனித்தனியாக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வருகிற வெள்ளிக்கிழமை முதல் மழையின் தீவிரம் மேலும் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், செங்கல்பட்டு, நாகை, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட வட கடலோர பகுதிகளில் கனமழை ஏற்படும் என வானிலைத்துறை கூறியுள்ளது. வார இறுதி நாட்களான சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக மோசமாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் வடக்கு முதல் தென்பகுதியில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் விரிவான கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சென்னை நகரில் நேற்று மாலை பெய்த திடீர் கனமழையால் பல முக்கிய சாலைகளில் மீண்டும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக பல பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளானார்கள். மழை மேலும் தீவிரமடைந்தால் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் நீர் தேக்கம் கூடும் அபாயம் உள்ளது. மழைநீர் வடிகால் அமைப்புகள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்ய மாநகராட்சி நிர்வாகம் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் அவசர கால குழுக்களை தயார் நிலையில் வைத்துள்ளன. கனமழை முன்னறிவிப்பு காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு முக்கியமான வழிகாட்டுதல்களை அதிகாரிகள் விடுத்துள்ளனர். மழை நேரத்தில் இரவு நேர பயணங்களை திட்டமிடுவதை தவிர்க்கவும். பள்ளிகள் தொடர்பான விடுமுறை அறிவிப்புகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் மூலமாக மட்டுமே தெரிந்து கொள்ளவும். நீர் நிரம்பிய சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளை வாகன ஓட்டிகள் முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பதுடன் உயரமான பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஆயத்தமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் மழை தீவிரமடைய தொடங்கியுள்ளது. வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்தம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சுழற்சி வலயம் காரணமாக இந்த மழை பொழிவு தொடர்கிறது. இன்று மாநிலத்தின் பல இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும். குறிப்பாக கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று மற்றும் நாளை தனித்தனியாக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வருகிற வெள்ளிக்கிழமை முதல் மழையின் தீவிரம் மேலும் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், செங்கல்பட்டு, நாகை, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட வட கடலோர பகுதிகளில் கனமழை ஏற்படும் என வானிலைத்துறை கூறியுள்ளது. வார இறுதி நாட்களான சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக மோசமாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் வடக்கு முதல் தென்பகுதியில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் விரிவான கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சென்னை நகரில் நேற்று மாலை பெய்த திடீர் கனமழையால் பல முக்கிய சாலைகளில் மீண்டும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக பல பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளானார்கள். மழை மேலும் தீவிரமடைந்தால் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் நீர் தேக்கம் கூடும் அபாயம் உள்ளது. மழைநீர் வடிகால் அமைப்புகள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்ய மாநகராட்சி நிர்வாகம் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் அவசர கால குழுக்களை தயார் நிலையில் வைத்துள்ளன. கனமழை முன்னறிவிப்பு காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு முக்கியமான வழிகாட்டுதல்களை அதிகாரிகள் விடுத்துள்ளனர். மழை நேரத்தில் இரவு நேர பயணங்களை திட்டமிடுவதை தவிர்க்கவும். பள்ளிகள் தொடர்பான விடுமுறை அறிவிப்புகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் மூலமாக மட்டுமே தெரிந்து கொள்ளவும். நீர் நிரம்பிய சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளை வாகன ஓட்டிகள் முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பதுடன் உயரமான பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஆயத்தமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் மழை தீவிரமடைய தொடங்கியுள்ளது. வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்தம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சுழற்சி வலயம் காரணமாக இந்த மழை பொழிவு தொடர்கிறது. இன்று மாநிலத்தின் பல இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும். குறிப்பாக கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று மற்றும் நாளை தனித்தனியாக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வருகிற வெள்ளிக்கிழமை முதல் மழையின் தீவிரம் மேலும் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், செங்கல்பட்டு, நாகை, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட வட கடலோர பகுதிகளில் கனமழை ஏற்படும் என வானிலைத்துறை கூறியுள்ளது. வார இறுதி நாட்களான சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக மோசமாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் வடக்கு முதல் தென்பகுதியில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் விரிவான கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சென்னை நகரில் நேற்று மாலை பெய்த திடீர் கனமழையால் பல முக்கிய சாலைகளில் மீண்டும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக பல பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளானார்கள். மழை மேலும் தீவிரமடைந்தால் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் நீர் தேக்கம் கூடும் அபாயம் உள்ளது. மழைநீர் வடிகால் அமைப்புகள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்ய மாநகராட்சி நிர்வாகம் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் அவசர கால குழுக்களை தயார் நிலையில் வைத்துள்ளன. கனமழை முன்னறிவிப்பு காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு முக்கியமான வழிகாட்டுதல்களை அதிகாரிகள் விடுத்துள்ளனர். மழை நேரத்தில் இரவு நேர பயணங்களை திட்டமிடுவதை தவிர்க்கவும். பள்ளிகள் தொடர்பான விடுமுறை அறிவிப்புகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் மூலமாக மட்டுமே தெரிந்து கொள்ளவும். நீர் நிரம்பிய சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளை வாகன ஓட்டிகள் முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பதுடன் உயரமான பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஆயத்தமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் மழை தீவிரமடைய தொடங்கியுள்ளது. வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்தம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சுழற்சி வலயம் காரணமாக இந்த மழை பொழிவு தொடர்கிறது. இன்று மாநிலத்தின் பல இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும். குறிப்பாக கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று மற்றும் நாளை தனித்தனியாக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வருகிற வெள்ளிக்கிழமை முதல் மழையின் தீவிரம் மேலும் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், செங்கல்பட்டு, நாகை, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட வட கடலோர பகுதிகளில் கனமழை ஏற்படும் என வானிலைத்துறை கூறியுள்ளது. வார இறுதி நாட்களான சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக மோசமாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் வடக்கு முதல் தென்பகுதியில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் விரிவான கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சென்னை நகரில் நேற்று மாலை பெய்த திடீர் கனமழையால் பல முக்கிய சாலைகளில் மீண்டும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக பல பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளானார்கள். மழை மேலும் தீவிரமடைந்தால் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் நீர் தேக்கம் கூடும் அபாயம் உள்ளது. மழைநீர் வடிகால் அமைப்புகள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்ய மாநகராட்சி நிர்வாகம் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் அவசர கால குழுக்களை தயார் நிலையில் வைத்துள்ளன. கனமழை முன்னறிவிப்பு காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு முக்கியமான வழிகாட்டுதல்களை அதிகாரிகள் விடுத்துள்ளனர். மழை நேரத்தில் இரவு நேர பயணங்களை திட்டமிடுவதை தவிர்க்கவும். பள்ளிகள் தொடர்பான விடுமுறை அறிவிப்புகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் மூலமாக மட்டுமே தெரிந்து கொள்ளவும். நீர் நிரம்பிய சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளை வாகன ஓட்டிகள் முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பதுடன் உயரமான பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஆயத்தமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் மழை தீவிரமடைய தொடங்கியுள்ளது. வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்தம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சுழற்சி வலயம் காரணமாக இந்த மழை பொழிவு தொடர்கிறது. இன்று மாநிலத்தின் பல இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும். குறிப்பாக கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று மற்றும் நாளை தனித்தனியாக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வருகிற வெள்ளிக்கிழமை முதல் மழையின் தீவிரம் மேலும் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், செங்கல்பட்டு, நாகை, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட வட கடலோர பகுதிகளில் கனமழை ஏற்படும் என வானிலைத்துறை கூறியுள்ளது. வார இறுதி நாட்களான சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக மோசமாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் வடக்கு முதல் தென்பகுதியில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் விரிவான கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சென்னை நகரில் நேற்று மாலை பெய்த திடீர் கனமழையால் பல முக்கிய சாலைகளில் மீண்டும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக பல பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளானார்கள். மழை மேலும் தீவிரமடைந்தால் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் நீர் தேக்கம் கூடும் அபாயம் உள்ளது. மழைநீர் வடிகால் அமைப்புகள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்ய மாநகராட்சி நிர்வாகம் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் அவசர கால குழுக்களை தயார் நிலையில் வைத்துள்ளன. கனமழை முன்னறிவிப்பு காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு முக்கியமான வழிகாட்டுதல்களை அதிகாரிகள் விடுத்துள்ளனர். மழை நேரத்தில் இரவு நேர பயணங்களை திட்டமிடுவதை தவிர்க்கவும். பள்ளிகள் தொடர்பான விடுமுறை அறிவிப்புகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் மூலமாக மட்டுமே தெரிந்து கொள்ளவும். நீர் நிரம்பிய சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளை வாகன ஓட்டிகள் முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பதுடன் உயரமான பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஆயத்தமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் மழை தீவிரமடைய தொடங்கியுள்ளது. வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்தம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சுழற்சி வலயம் காரணமாக இந்த மழை பொழிவு தொடர்கிறது. இன்று மாநிலத்தின் பல இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும். குறிப்பாக கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று மற்றும் நாளை தனித்தனியாக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வருகிற வெள்ளிக்கிழமை முதல் மழையின் தீவிரம் மேலும் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், செங்கல்பட்டு, நாகை, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட வட கடலோர பகுதிகளில் கனமழை ஏற்படும் என வானிலைத்துறை கூறியுள்ளது. வார இறுதி நாட்களான சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக மோசமாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் வடக்கு முதல் தென்பகுதியில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் விரிவான கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சென்னை நகரில் நேற்று மாலை பெய்த திடீர் கனமழையால் பல முக்கிய சாலைகளில் மீண்டும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக பல பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளானார்கள். மழை மேலும் தீவிரமடைந்தால் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் நீர் தேக்கம் கூடும் அபாயம் உள்ளது. மழைநீர் வடிகால் அமைப்புகள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்ய மாநகராட்சி நிர்வாகம் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் அவசர கால குழுக்களை தயார் நிலையில் வைத்துள்ளன. கனமழை முன்னறிவிப்பு காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு முக்கியமான வழிகாட்டுதல்களை அதிகாரிகள் விடுத்துள்ளனர். மழை நேரத்தில் இரவு நேர பயணங்களை திட்டமிடுவதை தவிர்க்கவும். பள்ளிகள் தொடர்பான விடுமுறை அறிவிப்புகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் மூலமாக மட்டுமே தெரிந்து கொள்ளவும். நீர் நிரம்பிய சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளை வாகன ஓட்டிகள் முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பதுடன் உயரமான பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஆயத்தமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் மழை தீவிரமடைய தொடங்கியுள்ளது. வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்தம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சுழற்சி வலயம் காரணமாக இந்த மழை பொழிவு தொடர்கிறது. இன்று மாநிலத்தின் பல இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும். குறிப்பாக கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று மற்றும் நாளை தனித்தனியாக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வருகிற வெள்ளிக்கிழமை முதல் மழையின் தீவிரம் மேலும் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், செங்கல்பட்டு, நாகை, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட வட கடலோர பகுதிகளில் கனமழை ஏற்படும் என வானிலைத்துறை கூறியுள்ளது. வார இறுதி நாட்களான சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக மோசமாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் வடக்கு முதல் தென்பகுதியில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் விரிவான கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சென்னை நகரில் நேற்று மாலை பெய்த திடீர் கனமழையால் பல முக்கிய சாலைகளில் மீண்டும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக பல பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளானார்கள். மழை மேலும் தீவிரமடைந்தால் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் நீர் தேக்கம் கூடும் அபாயம் உள்ளது. மழைநீர் வடிகால் அமைப்புகள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்ய மாநகராட்சி நிர்வாகம் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் அவசர கால குழுக்களை தயார் நிலையில் வைத்துள்ளன. கனமழை முன்னறிவிப்பு காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு முக்கியமான வழிகாட்டுதல்களை அதிகாரிகள் விடுத்துள்ளனர். மழை நேரத்தில் இரவு நேர பயணங்களை திட்டமிடுவதை தவிர்க்கவும். பள்ளிகள் தொடர்பான விடுமுறை அறிவிப்புகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் மூலமாக மட்டுமே தெரிந்து கொள்ளவும். நீர் நிரம்பிய சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளை வாகன ஓட்டிகள் முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பதுடன் உயரமான பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஆயத்தமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் மழை தீவிரமடைய தொடங்கியுள்ளது. வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்தம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சுழற்சி வலயம் காரணமாக இந்த மழை பொழிவு தொடர்கிறது. இன்று மாநிலத்தின் பல இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும். குறிப்பாக கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று மற்றும் நாளை தனித்தனியாக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வருகிற வெள்ளிக்கிழமை முதல் மழையின் தீவிரம் மேலும் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், செங்கல்பட்டு, நாகை, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட வட கடலோர பகுதிகளில் கனமழை ஏற்படும் என வானிலைத்துறை கூறியுள்ளது. வார இறுதி நாட்களான சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக மோசமாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் வடக்கு முதல் தென்பகுதியில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் விரிவான கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சென்னை நகரில் நேற்று மாலை பெய்த திடீர் கனமழையால் பல முக்கிய சாலைகளில் மீண்டும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக பல பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளானார்கள். மழை மேலும் தீவிரமடைந்தால் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் நீர் தேக்கம் கூடும் அபாயம் உள்ளது. மழைநீர் வடிகால் அமைப்புகள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்ய மாநகராட்சி நிர்வாகம் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் அவசர கால குழுக்களை தயார் நிலையில் வைத்துள்ளன. கனமழை முன்னறிவிப்பு காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு முக்கியமான வழிகாட்டுதல்களை அதிகாரிகள் விடுத்துள்ளனர். மழை நேரத்தில் இரவு நேர பயணங்களை திட்டமிடுவதை தவிர்க்கவும். பள்ளிகள் தொடர்பான விடுமுறை அறிவிப்புகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் மூலமாக மட்டுமே தெரிந்து கொள்ளவும். நீர் நிரம்பிய சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளை வாகன ஓட்டிகள் முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பதுடன் உயரமான பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஆயத்தமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் மழை தீவிரமடைய தொடங்கியுள்ளது. வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்தம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சுழற்சி வலயம் காரணமாக இந்த மழை பொழிவு தொடர்கிறது. இன்று மாநிலத்தின் பல இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும். குறிப்பாக கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று மற்றும் நாளை தனித்தனியாக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வருகிற வெள்ளிக்கிழமை முதல் மழையின் தீவிரம் மேலும் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், செங்கல்பட்டு, நாகை, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட வட கடலோர பகுதிகளில் கனமழை ஏற்படும் என வானிலைத்துறை கூறியுள்ளது. வார இறுதி நாட்களான சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக மோசமாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் வடக்கு முதல் தென்பகுதியில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் விரிவான கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சென்னை நகரில் நேற்று மாலை பெய்த திடீர் கனமழையால் பல முக்கிய சாலைகளில் மீண்டும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக பல பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளானார்கள். மழை மேலும் தீவிரமடைந்தால் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் நீர் தேக்கம் கூடும் அபாயம் உள்ளது. மழைநீர் வடிகால் அமைப்புகள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்ய மாநகராட்சி நிர்வாகம் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் அவசர கால குழுக்களை தயார் நிலையில் வைத்துள்ளன. கனமழை முன்னறிவிப்பு காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு முக்கியமான வழிகாட்டுதல்களை அதிகாரிகள் விடுத்துள்ளனர். மழை நேரத்தில் இரவு நேர பயணங்களை திட்டமிடுவதை தவிர்க்கவும். பள்ளிகள் தொடர்பான விடுமுறை அறிவிப்புகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் மூலமாக மட்டுமே தெரிந்து கொள்ளவும். நீர் நிரம்பிய சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளை வாகன ஓட்டிகள் முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பதுடன் உயரமான பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஆயத்தமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் மழை தீவிரமடைய தொடங்கியுள்ளது. வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்தம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சுழற்சி வலயம் காரணமாக இந்த மழை பொழிவு தொடர்கிறது. இன்று மாநிலத்தின் பல இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும். குறிப்பாக கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று மற்றும் நாளை தனித்தனியாக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வருகிற வெள்ளிக்கிழமை முதல் மழையின் தீவிரம் மேலும் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், செங்கல்பட்டு, நாகை, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட வட கடலோர பகுதிகளில் கனமழை ஏற்படும் என வானிலைத்துறை கூறியுள்ளது. வார இறுதி நாட்களான சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக மோசமாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் வடக்கு முதல் தென்பகுதியில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் விரிவான கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சென்னை நகரில் நேற்று மாலை பெய்த திடீர் கனமழையால் பல முக்கிய சாலைகளில் மீண்டும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக பல பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளானார்கள். மழை மேலும் தீவிரமடைந்தால் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் நீர் தேக்கம் கூடும் அபாயம் உள்ளது. மழைநீர் வடிகால் அமைப்புகள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்ய மாநகராட்சி நிர்வாகம் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் அவசர கால குழுக்களை தயார் நிலையில் வைத்துள்ளன. கனமழை முன்னறிவிப்பு காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு முக்கியமான வழிகாட்டுதல்களை அதிகாரிகள் விடுத்துள்ளனர். மழை நேரத்தில் இரவு நேர பயணங்களை திட்டமிடுவதை தவிர்க்கவும். பள்ளிகள் தொடர்பான விடுமுறை அறிவிப்புகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் மூலமாக மட்டுமே தெரிந்து கொள்ளவும். நீர் நிரம்பிய சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளை வாகன ஓட்டிகள் முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பதுடன் உயரமான பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஆயத்தமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் மழை தீவிரமடைய தொடங்கியுள்ளது. வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்தம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சுழற்சி வலயம் காரணமாக இந்த மழை பொழிவு தொடர்கிறது. இன்று மாநிலத்தின் பல இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும். குறிப்பாக கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று மற்றும் நாளை தனித்தனியாக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வருகிற வெள்ளிக்கிழமை முதல் மழையின் தீவிரம் மேலும் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், செங்கல்பட்டு, நாகை, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட வட கடலோர பகுதிகளில் கனமழை ஏற்படும் என வானிலைத்துறை கூறியுள்ளது. வார இறுதி நாட்களான சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக மோசமாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் வடக்கு முதல் தென்பகுதியில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் விரிவான கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சென்னை நகரில் நேற்று மாலை பெய்த திடீர் கனமழையால் பல முக்கிய சாலைகளில் மீண்டும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக பல பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளானார்கள். மழை மேலும் தீவிரமடைந்தால் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் நீர் தேக்கம் கூடும் அபாயம் உள்ளது. மழைநீர் வடிகால் அமைப்புகள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்ய மாநகராட்சி நிர்வாகம் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் அவசர கால குழுக்களை தயார் நிலையில் வைத்துள்ளன. கனமழை முன்னறிவிப்பு காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு முக்கியமான வழிகாட்டுதல்களை அதிகாரிகள் விடுத்துள்ளனர். மழை நேரத்தில் இரவு நேர பயணங்களை திட்டமிடுவதை தவிர்க்கவும். பள்ளிகள் தொடர்பான விடுமுறை அறிவிப்புகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் மூலமாக மட்டுமே தெரிந்து கொள்ளவும். நீர் நிரம்பிய சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளை வாகன ஓட்டிகள் முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பதுடன் உயரமான பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஆயத்தமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் மழை தீவிரமடைய தொடங்கியுள்ளது. வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்தம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சுழற்சி வலயம் காரணமாக இந்த மழை பொழிவு தொடர்கிறது. இன்று மாநிலத்தின் பல இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும். குறிப்பாக கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று மற்றும் நாளை தனித்தனியாக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வருகிற வெள்ளிக்கிழமை முதல் மழையின் தீவிரம் மேலும் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், செங்கல்பட்டு, நாகை, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட வட கடலோர பகுதிகளில் கனமழை ஏற்படும் என வானிலைத்துறை கூறியுள்ளது. வார இறுதி நாட்களான சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக மோசமாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் வடக்கு முதல் தென்பகுதியில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் விரிவான கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சென்னை நகரில் நேற்று மாலை பெய்த திடீர் கனமழையால் பல முக்கிய சாலைகளில் மீண்டும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக பல பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளானார்கள். மழை மேலும் தீவிரமடைந்தால் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் நீர் தேக்கம் கூடும் அபாயம் உள்ளது. மழைநீர் வடிகால் அமைப்புகள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்ய மாநகராட்சி நிர்வாகம் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் அவசர கால குழுக்களை தயார் நிலையில் வைத்துள்ளன. கனமழை முன்னறிவிப்பு காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு முக்கியமான வழிகாட்டுதல்களை அதிகாரிகள் விடுத்துள்ளனர். மழை நேரத்தில் இரவு நேர பயணங்களை திட்டமிடுவதை தவிர்க்கவும். பள்ளிகள் தொடர்பான விடுமுறை அறிவிப்புகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் மூலமாக மட்டுமே தெரிந்து கொள்ளவும். நீர் நிரம்பிய சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளை வாகன ஓட்டிகள் முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பதுடன் உயரமான பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஆயத்தமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் மழை தீவிரமடைய தொடங்கியுள்ளது. வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்தம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சுழற்சி வலயம் காரணமாக இந்த மழை பொழிவு தொடர்கிறது. இன்று மாநிலத்தின் பல இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும். குறிப்பாக கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று மற்றும் நாளை தனித்தனியாக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வருகிற வெள்ளிக்கிழமை முதல் மழையின் தீவிரம் மேலும் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், செங்கல்பட்டு, நாகை, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட வட கடலோர பகுதிகளில் கனமழை ஏற்படும் என வானிலைத்துறை கூறியுள்ளது. வார இறுதி நாட்களான சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக மோசமாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் வடக்கு முதல் தென்பகுதியில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் விரிவான கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சென்னை நகரில் நேற்று மாலை பெய்த திடீர் கனமழையால் பல முக்கிய சாலைகளில் மீண்டும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக பல பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளானார்கள். மழை மேலும் தீவிரமடைந்தால் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் நீர் தேக்கம் கூடும் அபாயம் உள்ளது. மழைநீர் வடிகால் அமைப்புகள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்ய மாநகராட்சி நிர்வாகம் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் அவசர கால குழுக்களை தயார் நிலையில் வைத்துள்ளன. கனமழை முன்னறிவிப்பு காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு முக்கியமான வழிகாட்டுதல்களை அதிகாரிகள் விடுத்துள்ளனர். மழை நேரத்தில் இரவு நேர பயணங்களை திட்டமிடுவதை தவிர்க்கவும். பள்ளிகள் தொடர்பான விடுமுறை அறிவிப்புகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் மூலமாக மட்டுமே தெரிந்து கொள்ளவும். நீர் நிரம்பிய சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளை வாகன ஓட்டிகள் முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பதுடன் உயரமான பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஆயத்தமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் மழை தீவிரமடைய தொடங்கியுள்ளது. வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்தம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சுழற்சி வலயம் காரணமாக இந்த மழை பொழிவு தொடர்கிறது. இன்று மாநிலத்தின் பல இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும். குறிப்பாக கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று மற்றும் நாளை தனித்தனியாக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வருகிற வெள்ளிக்கிழமை முதல் மழையின் தீவிரம் மேலும் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், செங்கல்பட்டு, நாகை, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட வட கடலோர பகுதிகளில் கனமழை ஏற்படும் என வானிலைத்துறை கூறியுள்ளது. வார இறுதி நாட்களான சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக மோசமாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் வடக்கு முதல் தென்பகுதியில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் விரிவான கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சென்னை நகரில் நேற்று மாலை பெய்த திடீர் கனமழையால் பல முக்கிய சாலைகளில் மீண்டும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக பல பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளானார்கள். மழை மேலும் தீவிரமடைந்தால் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் நீர் தேக்கம் கூடும் அபாயம் உள்ளது. மழைநீர் வடிகால் அமைப்புகள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்ய மாநகராட்சி நிர்வாகம் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் அவசர கால குழுக்களை தயார் நிலையில் வைத்துள்ளன. கனமழை முன்னறிவிப்பு காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு முக்கியமான வழிகாட்டுதல்களை அதிகாரிகள் விடுத்துள்ளனர். மழை நேரத்தில் இரவு நேர பயணங்களை திட்டமிடுவதை தவிர்க்கவும். பள்ளிகள் தொடர்பான விடுமுறை அறிவிப்புகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் மூலமாக மட்டுமே தெரிந்து கொள்ளவும். நீர் நிரம்பிய சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளை வாகன ஓட்டிகள் முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பதுடன் உயரமான பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஆயத்தமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் மழை தீவிரமடைய தொடங்கியுள்ளது. வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்தம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சுழற்சி வலயம் காரணமாக இந்த மழை பொழிவு தொடர்கிறது. இன்று மாநிலத்தின் பல இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும். குறிப்பாக கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று மற்றும் நாளை தனித்தனியாக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வருகிற வெள்ளிக்கிழமை முதல் மழையின் தீவிரம் மேலும் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், செங்கல்பட்டு, நாகை, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட வட கடலோர பகுதிகளில் கனமழை ஏற்படும் என வானிலைத்துறை கூறியுள்ளது. வார இறுதி நாட்களான சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக மோசமாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் வடக்கு முதல் தென்பகுதியில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் விரிவான கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சென்னை நகரில் நேற்று மாலை பெய்த திடீர் கனமழையால் பல முக்கிய சாலைகளில் மீண்டும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக பல பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளானார்கள். மழை மேலும் தீவிரமடைந்தால் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் நீர் தேக்கம் கூடும் அபாயம் உள்ளது. மழைநீர் வடிகால் அமைப்புகள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்ய மாநகராட்சி நிர்வாகம் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் அவசர கால குழுக்களை தயார் நிலையில் வைத்துள்ளன. கனமழை முன்னறிவிப்பு காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு முக்கியமான வழிகாட்டுதல்களை அதிகாரிகள் விடுத்துள்ளனர். மழை நேரத்தில் இரவு நேர பயணங்களை திட்டமிடுவதை தவிர்க்கவும். பள்ளிகள் தொடர்பான விடுமுறை அறிவிப்புகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் மூலமாக மட்டுமே தெரிந்து கொள்ளவும். நீர் நிரம்பிய சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளை வாகன ஓட்டிகள் முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பதுடன் உயரமான பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஆயத்தமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் மழை தீவிரமடைய தொடங்கியுள்ளது. வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்தம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சுழற்சி வலயம் காரணமாக இந்த மழை பொழிவு தொடர்கிறது. இன்று மாநிலத்தின் பல இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும். குறிப்பாக கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று மற்றும் நாளை தனித்தனியாக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வருகிற வெள்ளிக்கிழமை முதல் மழையின் தீவிரம் மேலும் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், செங்கல்பட்டு, நாகை, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட வட கடலோர பகுதிகளில் கனமழை ஏற்படும் என வானிலைத்துறை கூறியுள்ளது. வார இறுதி நாட்களான சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக மோசமாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் வடக்கு முதல் தென்பகுதியில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் விரிவான கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சென்னை நகரில் நேற்று மாலை பெய்த திடீர் கனமழையால் பல முக்கிய சாலைகளில் மீண்டும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக பல பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளானார்கள். மழை மேலும் தீவிரமடைந்தால் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் நீர் தேக்கம் கூடும் அபாயம் உள்ளது. மழைநீர் வடிகால் அமைப்புகள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்ய மாநகராட்சி நிர்வாகம் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் அவசர கால குழுக்களை தயார் நிலையில் வைத்துள்ளன. கனமழை முன்னறிவிப்பு காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு முக்கியமான வழிகாட்டுதல்களை அதிகாரிகள் விடுத்துள்ளனர். மழை நேரத்தில் இரவு நேர பயணங்களை திட்டமிடுவதை தவிர்க்கவும். பள்ளிகள் தொடர்பான விடுமுறை அறிவிப்புகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் மூலமாக மட்டுமே தெரிந்து கொள்ளவும். நீர் நிரம்பிய சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளை வாகன ஓட்டிகள் முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பதுடன் உயரமான பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஆயத்தமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் மழை தீவிரமடைய தொடங்கியுள்ளது. வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்தம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சுழற்சி வலயம் காரணமாக இந்த மழை பொழிவு தொடர்கிறது. இன்று மாநிலத்தின் பல இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும். குறிப்பாக கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று மற்றும் நாளை தனித்தனியாக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வருகிற வெள்ளிக்கிழமை முதல் மழையின் தீவிரம் மேலும் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், செங்கல்பட்டு, நாகை, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட வட கடலோர பகுதிகளில் கனமழை ஏற்படும் என வானிலைத்துறை கூறியுள்ளது. வார இறுதி நாட்களான சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக மோசமாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் வடக்கு முதல் தென்பகுதியில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் விரிவான கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சென்னை நகரில் நேற்று மாலை பெய்த திடீர் கனமழையால் பல முக்கிய சாலைகளில் மீண்டும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக பல பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளானார்கள். மழை மேலும் தீவிரமடைந்தால் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் நீர் தேக்கம் கூடும் அபாயம் உள்ளது. மழை நீர் வடிகால் அமைப்புகள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்ய மாநகராட்சி நிர்வாகம் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் அவசர கால குழுக்களை தயார் நிலையில் வைத்துள்ளன. கனமழை முன்னறிவிப்பு காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு முக்கியமான வழிகாட்டுதல்களை அதிகாரிகள் விடுத்துள்ளனர். மழை நேரத்தில் இரவு நேர பயணங்களை திட்டமிடுவதை தவிர்க்கவும். பள்ளிகள் தொடர்பான விடுமுறை அறிவிப்புகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் மூலமாக மட்டுமே தெரிந்து கொள்ளவும். நீர் நிரம்பிய சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளை வாகன ஓட்டிகள் முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பதுடன் உயரமான பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஆயத்தமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் மழை தீவிரமடைய தொடங்கியுள்ளது. வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்தம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சுழற்சி வலயம் காரணமாக இந்த மழை பொழிவு தொடர்கிறது. இன்று மாநிலத்தின் பல இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும். குறிப்பாக கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று மற்றும் நாளை தனித்தனியாக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வருகிற வெள்ளிக்கிழமை முதல் மழையின் தீவிரம் மேலும் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், செங்கல்பட்டு, நாகை, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட வட கடலோர பகுதிகளில் கனமழை ஏற்படும் என வானிலைத்துறை கூறியுள்ளது. வார இறுதி நாட்களான சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக மோசமாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் வடக்கு முதல் தென்பகுதியில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் விரிவான கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சென்னை நகரில் நேற்று மாலை பெய்த திடீர் கனமழையால் பல முக்கிய சாலைகளில் மீண்டும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக பல பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளானார்கள். மழை மேலும் தீவிரமடைந்தால் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் நீர் தேக்கம் கூடும் அபாயம் உள்ளது. மழை நீர் வடிகால் அமைப்புகள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்ய மாநகராட்சி நிர்வாகம் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் அவசர கால குழுக்களை தயார் நிலையில் வைத்துள்ளன. கனமழை முன்னறிவிப்பு காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு முக்கியமான வழிகாட்டுதல்களை அதிகாரிகள் விடுத்துள்ளனர். மழை நேரத்தில் இரவு நேர பயணங்களை திட்டமிடுவதை தவிர்க்கவும். பள்ளிகள் தொடர்பான விடுமுறை அறிவிப்புகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் மூலமாக மட்டுமே தெரிந்து கொள்ளவும். நீர் நிரம்பிய சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளை வாகன ஓட்டிகள் முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பதுடன் உயரமான பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஆயத்தமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் மழை தீவிரமடைய தொடங்கியுள்ளது. வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்தம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சுழற்சி வலயம் காரணமாக இந்த மழை பொழிவு தொடர்கிறது. இன்று மாநிலத்தின் பல இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும். குறிப்பாக கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று மற்றும் நாளை தனித்தனியாக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வருகிற வெள்ளிக்கிழமை முதல் மழையின் தீவிரம் மேலும் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், செங்கல்பட்டு, நாகை, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட வட கடலோர பகுதிகளில் கனமழை ஏற்படும் என வானிலைத்துறை கூறியுள்ளது. வார இறுதி நாட்களான சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக மோசமாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் வடக்கு முதல் தென்பகுதியில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் விரிவான கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சென்னை நகரில் நேற்று மாலை பெய்த திடீர் கனமழையால் பல முக்கிய சாலைகளில் மீண்டும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக பல பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளானார்கள். மழை மேலும் தீவிரமடைந்தால் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் நீர் தேக்கம் கூடும் அபாயம் உள்ளது. மழைநீர் வடிகால் அமைப்புகள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்ய மாநகராட்சி நிர்வாகம் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் அவசர கால குழுக்களை தயார் நிலையில் வைத்துள்ளன. கனமழை முன்னறிவிப்பு காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு முக்கியமான வழிகாட்டுதல்களை அதிகாரிகள் விடுத்துள்ளனர். மழை நேரத்தில் இரவு நேர பயணங்களை திட்டமிடுவதை தவிர்க்கவும். பள்ளிகள் தொடர்பான விடுமுறை அறிவிப்புகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் மூலமாக மட்டுமே தெரிந்து கொள்ளவும். நீர் நிரம்பிய சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளை வாகன ஓட்டிகள் முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பதுடன் உயரமான பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஆயத்தமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் மழை தீவிரமடைய தொடங்கியுள்ளது. வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்தம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சுழற்சி வலயம் காரணமாக இந்த மழை பொழிவு தொடர்கிறது. இன்று மாநிலத்தின் பல இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும். குறிப்பாக கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று மற்றும் நாளை தனித்தனியாக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வருகிற வெள்ளிக்கிழமை முதல் மழையின் தீவிரம் மேலும் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், செங்கல்பட்டு, நாகை, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட வட கடலோர பகுதிகளில் கனமழை ஏற்படும் என வானிலைத்துறை கூறியுள்ளது. வார இறுதி நாட்களான சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக மோசமாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் வடக்கு முதல் தென்பகுதியில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் விரிவான கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சென்னை நகரில் நேற்று மாலை பெய்த திடீர் கனமழையால் பல முக்கிய சாலைகளில் மீண்டும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக பல பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளானார்கள். மழை மேலும் தீவிரமடைந்தால் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் நீர் தேக்கம் கூடும் அபாயம் உள்ளது. மழைநீர் வடிகால் அமைப்புகள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்ய மாநகராட்சி நிர்வாகம் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் அவசர கால குழுக்களை தயார் நிலையில் வைத்துள்ளன. கனமழை முன்னறிவிப்பு காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு முக்கியமான வழிகாட்டுதல்களை அதிகாரிகள் விடுத்துள்ளனர். மழை நேரத்தில் இரவு நேர பயணங்களை திட்டமிடுவதை தவிர்க்கவும். பள்ளிகள் தொடர்பான விடுமுறை அறிவிப்புகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் மூலமாக மட்டுமே தெரிந்து கொள்ளவும். நீர் நிரம்பிய சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளை வாகன ஓட்டிகள் முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பதுடன் உயரமான பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஆயத்தமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் மழை தீவிரமடைய தொடங்கியுள்ளது. வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்தம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சுழற்சி வலயம் காரணமாக இந்த மழை பொழிவு தொடர்கிறது. இன்று மாநிலத்தின் பல இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும். குறிப்பாக கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று மற்றும் நாளை தனித்தனியாக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வருகிற வெள்ளிக்கிழமை முதல் மழையின் தீவிரம் மேலும் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், செங்கல்பட்டு, நாகை, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட வட கடலோர பகுதிகளில் கனமழை ஏற்படும் என வானிலைத்துறை கூறியுள்ளது. வார இறுதி நாட்களான சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக மோசமாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் வடக்கு முதல் தென்பகுதியில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் விரிவான கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சென்னை நகரில் நேற்று மாலை பெய்த திடீர் கனமழையால் பல முக்கிய சாலைகளில் மீண்டும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக பல பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளானார்கள். மழை மேலும் தீவிரமடைந்தால் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் நீர் தேக்கம் கூடும் அபாயம் உள்ளது. மழைநீர் வடிகால் அமைப்புகள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்ய மாநகராட்சி நிர்வாகம் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் அவசர கால குழுக்களை தயார் நிலையில் வைத்துள்ளன. கனமழை முன்னறிவிப்பு காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு முக்கியமான வழிகாட்டுதல்களை அதிகாரிகள் விடுத்துள்ளனர். மழை நேரத்தில் இரவு நேர